ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம கதிரோட ஹெல்ப்னால ஜானகிக்கு எந்த பிரச்சனையும் ஆகலை. நம்ம புவனாவோட ஆளை அந்த ஆஃபீஸர்ஸ் உதவினால நம்ம மாயா சரியாட்டு ஒரு ஆப்பு வைக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கதிரும் புவனா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் வந்து சொல்லும்போது புவனேஸ்வரியும் நம்ம கதிரை பார்த்து, யார்டா நீ, உனக்கெல்லாம் எதுக்கு மரியாதை, உனக்கு உன்னோட அப்பா அம்மா பேர் கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்தும் போது இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ரகுராமும் கதிருக்கு ஆதரவாக இருந்து புவனாவை எதிர்த்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம கதிரும் மாயா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது மாயா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்ற கதிர், அப்ப யாரை தான் இந்த மாதிரி ஒரு செயல் பண்றதுக்காக அந்த ஆள் வந்திருப்பான்னு தெரிய மாட்டேங்குது அப்படி சொல்லும்போது நம்ம கதிரும், மாயா அதுக்கு தான் நான் பார்த்துட்டே இருக்கேன், இப்போதைக்கு அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன், கண்டிப்பாக அவனால் யாருக்கும் ஆபத்து வர பார்த்துக்கணும், நீ எதுக்கும் ஏதாவது ஒரு ஆஃபீஸர்கிட்ட சொல்லி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம கதிரை மாயாக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மாயாவும் அதுபடியே அதிகாரிகள்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடணும், நம்ம பெரியம்மாவோட பதவியேற்பு விழா சிறப்பாக நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. நம்ம ஜானகியோட மனசில் ஒரு குழப்பமாகவே இருக்குது. வீட்டிலேருந்து வரும்போதே குங்கும சிமிழ் எல்லாம் இப்படி கொட்டிட்டு ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படி சொல்லும்போது நம்ம ரகுராமும், நீ எதுக்குமே கவலைப்படாத, இந்த பதவியேற்பு விழா சிறப்பாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியை சமாதானப்படுத்துகிறாங்க. இப்படி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே நம்ம ஜானகிக்கு ஆதரவாக அந்த பதவியேற்பு விழாவில் நிற்கும் போது நம்ம புவனேஸ்வரிய பசுபதியை மட்டும் சீக்கிரத்தில் நம்ம ஆள் வந்து ஜானகியை போட்டு தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த பதவி ஏற்புலாம் நடக்காது. அது மட்டும் நடக்கலைன்னா அடுத்து நான் எப்படியாவது இதில் தலைவி ஆயிடலாம். என்ன இருந்தாலும் இந்த ஜானகி மட்டும் பதவி ஏற்கவே கூடாது அப்படிங்கிறதுல புவனேஸ்வரி ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம கதிரும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அந்த ஆள் ஒரு பில்டிங்கில் இருக்காங்க. அந்த பில்டிங்லேருந்து பார்த்தா ஜானகியோட பதவியேற்பு விழா தான் தெரியுது. அதை பார்த்த உடனே நம்ம கதிர் டென்ஷன் ஆகி, என்னவா இருக்கும், இங்கேருந்து பார்த்தா கரெக்டாட்டு நம்ம அத்தையோட ஃபங்க்ஷன் தான் தெரியுதுன்னு சொன்ன உடனே நம்ம மாயாவும், கண்டிப்பாக இது இந்த புவனேஸ்வரோட வேலையாக தான் இருக்கும், எப்படியாவது இது சிறப்பாகவே நடக்கணும், அதனால் குடும்பத்தில் உள்ளவங்க யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் நம்ம சீனு கிட்ட மட்டும் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சீனுவும் இதுக்கு வேறு வழியே இல்லை, அந்த ஆஃபீஸர்கிட்ட சொல்ல வேண்டியதான்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆஃபீஸரும் மாயா கிட்ட வந்து, நீ சொன்னது சரியாதாம்மா இருக்குது, அந்த பில்டிங்கில் யாரோ ஒருத்தங்க இருக்க மாதிரி தான் இருக்குது, எப்படியாவது அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை செய்திடணும்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸரும் ரெடியாக இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த நம்ம புவனோட ஆளும் நம்ம ஜானகியை எதிர்த்து அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக கன் ஷூட் பண்ணதுக்கு தயாராகும் போது அதுக்குள்ளே அந்த ஆஃபீஸர் வந்து புவனோட ஆளை சுட்டு தள்ளிட்டாங்கன்னே சொல்லலாம். மாயாவும் அது யாராக இருக்கும், யாருக்கு பிரச்சனை தர மாதிரி ஒரு செயலை பண்ணுறாங்கன்னு புரியலையேன்னு சொல்லிட்டு உடனே அந்த ஆஃபீஸரோட மாயா, சீனு எல்லாரும் அந்த பில்டிங்கே கிளம்பிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகியோட பதவியேற்பு விழா சிறப்பாகவே நடக்குது. ஜானகியை நம்ம ரகுராம புகழ்ந்து தள்ளுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னோடய ஹஸ்பண்ட் ரகுராம் தான், அவங்க மட்டும் எனக்கு சப்போர்ட்டாக இல்லைன்னா இந்நேரத்துக்கு நான் இந்த தலைவியாக இருக்க முடியாது, எப்படி இருந்தாலுமே என்னை நம்பி நீங்கள் ஓட் போட்டிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு நான் நல்லதே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி ஊர் மக்களுக்கு இடையிலலாம் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருந்த புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன இந்த பதவியேற்பு விழாலாம் சிறப்பாக முடிஞ்சிட்டு நம்மளோட ஆள் என்னதான் செய்துட்டு இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குதே, எப்படியாவது ஜானகிக்கு ஆபத்து வந்துடும் பார்த்தா என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் ஒரு பக்கமாக குழம்பிட்டு இருக்கும்போது மாயாவும் அந்த ஆஃபீஸரும் கதிர் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல பார்க்குறாங்க. அங்கே பார்க்கும்போது அந்த ஆஃபீஸரை மாயா கிட்ட, என்னம்மா இது, இப்படி ஒரு சம்பவம் நடக்க பார்த்தேன், சரி இவன்கிட்ட ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க. அதில் நம்ம ஜானியோட ஃபோட்டோவை கவனிக்கிறாங்க. அதை பார்த்து நம்ம மாயாவும், இது பெரியம்மாவோட ஃபோட்டோ தான், கண்டிப்பாக இது புவனாவோட வேலையாக தான் இருக்கும்னு சொன்ன உடனே அதிகாரியும், என்னாச்சுமா உனக்கு அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது மாயாவும், இல்லை எங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துன்னா அது காரணமே அந்த புவனேஸ்வரி தான், புவனேஸ்வரி அப்போவே எங்கள் குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு வேலையும் செய்வான், பெரியம்மா எலெக்ஷனில் நின்ன டைமு கூட பல பிரச்சனைகளை பண்ணியிருக்கா, அதனால் அவள் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் அந்த ஆஃபீஸர்கிட்ட சொல்லும்போது ஆஃபீஸரும் கரெக்டான எவிடன்ஸ் இல்லாமல் யாரையுமே நம்ம அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படி சொல்லும்போது மாயாவும், இதுக்கு கண்டிப்பாக நான் எவிடன்ஸை சேகரித்து உங்கள்கிட்ட சீக்கிரத்தில் தருவேன், புவனேஸ்வரி அந்த பசுபதியை தான் இதுக்கெல்லாம் வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கதிரும் மாயா கிட்ட வந்து, பாத்தியா மாயா, இந்த புவனேஸ்வரோட ஆட்டை தாங்க முடியலை, அத்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தனா என்ன ஆயிருக்கும்,
அத்தையோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி இப்படி ஒரு செயலை செய்வா நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர மாயா கிட்ட சொல்லும் போது மாயாவும் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வராங்க. அங்க வந்து புவனேஸ்வரி கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம ரகுராம் ஜானகி எல்லாரும் குழம்பி போய் நிக்கிறாங்க. மாயா கிட்ட வந்து என்னாச்சு மாயா, எதுக்கு இந்த புவனேஸ்வரி கிட்ட சத்தம் போடுற அப்படி கேட்கும்போது, உங்களுக்கு எதுவுமே தெரியாது பெரியவா, உங்க உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை பண்ண ஆரம்பிச்சிட்டா இந்த பதவி ஏற்பு விழா நல்லபடியா நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு கன் ஷூட் பண்றவங்கள அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி செய்துட்டா அப்படி சொன்ன உடனே புவனேஸ்வரியும் என்ன சொல்ற மாயா, எந்த ஆதாரமும் இல்லாம எப்படி என் மேல நீ வீண் பழிய போடுவ, வேற எந்த ஆதாரம் வேணும், எங்க பெரியம்மா இந்த மாதிரி ஒரு தலைவி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்பவே நீ தான் டென்ஷன் ஆகி எங்க பெரியம்மாவோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி பல செயல்களை செய்த, இன்னைக்கு இந்த மாதிரி செய்திருக்க, கண்டிப்பா நீ தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியை எதிர்த்து மாயா பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கதிரும் ஒரு கட்டத்துல அந்த கன் ஷூட் பண்ண வச்சிருந்தாங்க அந்த போட்டோவை எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. இங்க பாரு இந்த பாக்ஸுக்குள்ள ஜானகி அத்தையோட போட்டோ எல்லாமே இருந்திருக்கு, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், எனக்கு நல்லாவே தெரியும், ஏற்கனவே அவன் பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் புவனேஸ்வரிகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. புவனேஸ்வரியும் உங்க அத்தை உயிருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம்னு எப்படி செய்ய முடியும், அவங்கள எதிர்த்து வேற யாராவது இருந்திருக்கலாம், அது தெரியாம நீங்க எதுக்கு தேவையில்லாம ஏன் மேல பழிய போடுறீங்கன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கதிரை பார்த்து பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன தைரியம் இருந்தால் என்னையே எதிர்த்து பேசிகிட்டு இருப்ப, உனக்கு உன் அப்பா அம்மா பேர் கூட தெரியாது, என் அண்ணனோட பையன் மேரேஜ் பண்ண வேண்டிய பொண்ணை இழுத்துட்டு போய் மேரேஜ் பண்ணியிருக்க, நீ எல்லாம் என்னை எதிர்த்து பேசலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி நம்ம கதிரை பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு வந்து யார் தான் இருக்கா, உன்னை தட்டி கேட்குறதுக்கு யாருமே கிடையாது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரை சத்தம் போடும்போது நம்ம கதிர் அப்படியே உடஞ்சி போய்ட்றாங்க. அதை பார்த்த நம்ம தனாவும் என்ன பேசிட்டு இருக்க, தேவையில்லாம கதிரை பத்தி தப்பாட்டு பேசினேன்னா நடக்கிறதே வேற, அவனுக்குன்னு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது புவனேஸ்வரி நம்ம தனாவே சேர்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் உன்னோட அப்பன் பேச கேட்காம வீட்டை விட்டு வெளியில போய் யாருக்கும் தெரியாம மேரேஜ் பண்ண நீ எல்லாம் பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம தனாவும் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. மாயாவும் அதை எதிர்த்து நிற்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் என்னோட பெரியம்மா உயிருக்கு ஆபத்து வர மாதிரி சேர்ந்தது நீ, ஆனா இப்ப எல்லாம் கதையை மாத்திட்டு கதிரை வந்து இப்படி குற்றம் சொல்லிட்டு இருக்க, கதிரை இன்னும் ஒரு வார்த்தை ஏதாவது பேசினா நடக்கிறதே வேற செட்டு நிற்கும் போது நம்ம புவனேஸ்வரி மறுபடியும் கதிரை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஜானகி அப்படியே அதிர்ச்சியாகி நம்ம ரகுராம கவனிக்கிறாங்க. ரகுராம் இதெல்லாம் பார்த்து விடுவாங்களா, தன்னோட குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வந்துன்னு தெரிஞ்சுன்னா சரியாட்டு புவனேஸ்வரியை வெளுத்து எடுக்கிறாங்க. என்ன தைரியம் இருக்கணும் என்னோட மருமகன் கதிரை பார்த்து நீ எப்படி இப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் புவனேஸ்வரியை எதிர்த்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த கட்டத்தில் நம்ம கதிர் அப்படியே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக மாமாவுக்கு நம்ம மேலே உள்ள கோபம் எல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் யோசிக்கிறாங்க. புவனேஸ்வரியும் என்ன புதுசாட்டு இந்த கதிர் எல்லாம் தலையில் தூக்கி வச்சு ஆடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், என் குடும்பத்தை எதிர்த்து யாராவது வந்தாங்கன்னா அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் கதிருக்கு ஆதரவா நின்று அப்படியே புவனேஸ்வரியை எதிர்த்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் கதிரை மருமகனா ஏற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம்.